தீர்ப்பு ஆரம்பிக்கலாமா? டேய் சொம்புத்துக்கி, இன்னைக்கு என்ன வழக்குடா? யாருக்கு பிராது? இன்னைக்கு வழக்கு வித்தியாசமான வழக்கு தான் நாட்டாயி. நம்ம தீபாவளியும் பொங்கலும் வந்திருக்காங்க. என்னது தீபாவளி பொங்கலா? என்னடா சொல்ற? ஆமா நாட்டாயி, நம்ம கொண்டாடுற தீபாவளியும் பொங்கலும் வந்திருக்குங்க. தங்கள்ல யார் பெருசுன்னு கேக்குதுங்க உங்ககிட்ட. தீபாவளி பெருசா பொங்கல் பெருசா நீங்க தான் நியாயத்தை சொல்லணும். வர வர இந்த நாட்டாய்க்கு ஒரே சோதனையா தான் இருக்கு. தீர்ப்பு சொல்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. சரி கூப்பிடு ரெண்டு பேத்தையும். தீபாவளி பொங்கல் தீபாவளி பொங்கல். வணக்கம் நாட்டாயி, நான் தான் தீபாவளி. தெரியும் தீபாவளி, எவ்வளவு பிரகாசமா இருக்க, ஒன்ன தெரியாதா? நீ வரணும்னு ஒரு வருஷமா காத்துட்டு இருப்பாங்க எல்லாரும். நாட்டாயம்மா, நான் தான் பொங்கலோ பொங்கல். பொங்கலே ஒன்ன தெரியாதா? நீ எவ்வளவு பெரிய ஆளு இந்த ஊருக்கே. நாட்டாயம்மா, நீங்க தான் இந்த ஒரு தீர்ப்பை சொல்லணும். இந்த தீபாவளி பெருசா பொங்கல் பெருசா, யார் பெருசு நீங்களே சொல்லுங்க. என்ன இந்த நாட்டாய் எப்படி சோதிக்கிறீங்க? ரெண்டு கண்ணும் முக்கிய மாதிரிதான் நீங்க ரெண்டு பேரும் இந்த மக்களுக்கு. நாட்டாயம்மா, நான் தான் பெருசுன்னு சொல்லுங்க. இந்த பொங்கல் மாதிரி வர முடியுமா? தமிழ் பாரம்பரிய திருவிழா அந்த பொங்கல். அதை கொண்டாடுறதுக்கு எத்தனை கிராமம் எத்தனை ஊரு காத்துட்டு இருக்கு. ஆமா ஆமா, ஊரு கிராமம் காத்துட்டு இருக்கு. ஆனா என்ன கொண்டாட சின்ன சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கலர் கலரா வெடி வைக்கணும்னு ஆசை ஆசையா ஒரு வருஷமா காத்துட்டு இருப்பாங்க தெரியுமா? உனக்காக சின்ன குழந்தைங்க தான் காத்துட்டு இருக்கோம். ஆனா என்ன கொண்டாட நம்ம பசு மாடு எல்லா மாடும் காத்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்ல, என்னோட நாள்ல ஜல்லிக்கட்டு வைப்பாங்க தெரியல. அது எவ்வளவு பெரிய விளையாட்டு. அத விளையாடாம எந்த ஊர்ல இருப்பாங்க? எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா அது? என்ன நாட்டாயி, நான் சொல்றது சரிதானே? உண்மைதான் பொங்கலு. ஜல்லிக்கட்டு பாரம்பரியமான விளையாட்டு சரியா? அது இல்லாம எங்க பொங்கல் கொண்டாட முடியும்? நாட்டாயம்மா, இவனோட பொங்கல்லாம் என்ன? என் தீபாவளி சரசர சரசரன்னு வெடியில ஆரம்பிச்சு பலகாரம் என்ன, புது துணி என்ன, எவ்வளோ பிரம்மாண்டமா இந்த ஊரே ஒளி எழுப்பும். அப்படி இருக்கும் என்னோட திருவிழா. ஆமாமா, ஊரே ஒளி எழுப்பும். எல்லாம் பேப்பர் ஆகி தூளாகி போயிடும். ஒன்னும் எல்லாம் குப்பைக்கு தான் போய் சேரும். நாட்டாயம்மா, இந்த தீபாவளி வரதுக்காக சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வெடியெல்லாம் தயாரிக்கிறாங்க தெரியுமா சிவகாசியில்? அதில் எவ்வளோ பேருக்கு உயிர் நஷ்டமாகுது. அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மக்கள்லாம் கொண்டாடணுங்கிறதுக்காக இந்த வெடியை தயாரித்து தீபாவளிங்கிற ஒரு விசேஷம் வருது. பொங்கல் மட்டும் என்ன சும்மாவா? பொங்கல் ஒரு நாள்ல முடியறதில்ல. மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், தை பொங்கல், சூரிய பொங்கல்னு விதவிதமா வச்சு கொண்டாடுறாங்க. நம்ம பாரம்பரியமான கரும்பு அறுவடை செஞ்சு எனக்கு படைக்கிறாங்க. அது மட்டும் தெரியுமா உனக்கு? பொங்கல் அன்னைக்கு பொங்கலை மட்டும்தான் வைப்பாங்க. ஆனால் என்னோட தீபாவளி அன்னைக்கு அதிரசம், முறுக்கு, லட்டு, உருண்டை, இன்னும் எவ்வளவோ பலகாரம் எல்லார் வீட்லேயும் நிரம்பி வழியும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி தீபாவளி சமயத்தில் பக்கத்து வீடு எய்த்த வீடுன்னு எல்லாரும் அன்போடு பகிர்ந்து சாப்பிட்டு ஒன்றா இருக்கிற நாளே தீபாவளி தான் தெரியுமா? ஆமா தீபாவளி. தீபாவளின்னு ஒன்று வந்துச்சுன்னா எல்லாம் புது துணியை போட்டு பரிமாறிக்கிறோம், அன்பையும் பலகாரத்தையும். அவளோடது ஒரே ஒரு நாள்ல முடிஞ்சிடும். ஆனா ஏன் பொங்கல் 4 நாளைக்கு விசேஷமா இருக்கும். எல்லாரும் அவங்க சொந்த ஊருக்கு போய் குடும்பத்தோட சேர்ந்து பொங்கல் வச்சு கொண்டாடி மன மகிழ்ச்சியோட வாழுவாங்க நாட்டாயம்மா. ஆமா ஆமா, 2 பொங்கலையும் வச்சு சாப்பிட்டு தூங்குவாங்க நல்லா கொரட்டை விட்டு. ஏன் தீபாவளி சொல்ற தூங்குவாங்கன்னு? பொங்கலை கொண்டாடுவாங்களே. எங்க நாட்டாயம்மா, பொங்கலை தின்னா கொரட்டை வந்து தூக்கம் தான் வரும். எங்க கொண்டாடுறது? ஆனா என்ன தீபாவளியை கொண்டாடிட்டு எல்லாரும் சாமிகிட்ட உட்காந்து புது துணியெல்லாம் போட்டுட்டு அந்த சரவடியை எடுத்து கீழே வச்சு டப்படப்படன்னு தெருவுக்கே ஊருக்கே கேட்குற மாதிரி வெடிச்சு கொண்டாடி அவ்வளோ மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆமா ஆமா, உன்ன மாதிரி சரவடியை வச்சு கொண்டாடிதான் சின்ன பிள்ளைங்களை தூங்க விடாம வயசானவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வருது. இவ பேசுறா. நீ மட்டும் என்ன ஜல்லிக்கட்டு காளையை வச்சு எத்தனை உயிரை எடுக்கிற? பொங்கல்னால பாரம்பரியமான விளையாட்டு தான்.
ஆனா எத்தனை பேர் உயிர் போகுது தெரியுமா? ஆமா, ஜல்லிக்கட்டு விளையாடும்போது சில உயிர்கள் சேதாரம் தான் செய்யும். ஆனா நம்ம தமிழ் வீரர்கள் அதெல்லாம் பொருள்படுத்தாம வந்து வீர விளையாட்டை விளையாண்டு சாதிக்கிறாங்க. அது தெரியுமா உனக்கு? நான் ஒன்றும் சும்மா கிடையாது நாட்டாயம்மா. அந்த நரகாசுரனை கொன்னுட்டு என்ன கொண்டாடுறாங்க. ஏழையா இருந்தாலும் பணக்காரங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இந்த தீபாவளியை கொண்டாடுறதுக்காக கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு ஒரு புது துணியாவது போடணும்னு வாங்கி போட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு பலகாரத்தை சாப்பிட்டு அன்போடு வாழ்றாங்க தீபாவளி அன்னைக்கு. ஆமாமா, உனக்கு கொண்டாடுறதுக்காக அவங்க சொத்தையே அழிக்கணும். அது இப்ப வெடி விக்கிற விலைக்கு சொத்தே அழிஞ்சிரும். அவ்வளோ வெடி, அவ்வளோ காசு. சின்ன பிள்ளைங்க எல்லாம் மயக்கி ஏமாத்தி விக்கிறாங்க. என்ன பொங்கல் இப்படி சொல்லிட்ட? தீபாவளினா வெடிதான். ஏழையா இருந்தாலும் பணக்காரங்களா இருந்தாலும் சின்ன வெடி வெஜினி வெடினாவது வாங்கி வெடிச்சு கொண்டாட மாட்டாங்களா? அப்படி சொல்லுங்க நாட்டாயம்மா. வெடி இல்லாம தீபாவளி ஏது? வெடி தானே அங்க எல்லாமே. இந்த வெடி விற்கிறதுக்காக எவ்வளவு தொழிலாளர்கள் ஒரு வருஷமா கஷ்டப்பட்டு தயாரிச்ச வெடி அதெல்லாம் தெரியுமா? அது சாயங்கால நேரத்துல குடும்பத்தோட சேர்ந்து வான வேடிக்கை வைப்பாங்க பாருங்க. சும்மா ஜகஜோதியா இருக்கும். அந்த ஊரே மின்னும். அந்த ஒரு நாள் எப்படி இருக்கும் பார்க்க. அந்த தீபாவளிங்கிற ஒளியில இந்த மக்கள் மிதப்பாங்க. ஏ தீபாவளி, நீ ஒரு நாள் கொண்டாட்டம் தான் சரியா? ஒரு நாள்ல எல்லாம் பேப்பர் ஆகி குப்பை ஆக்கி இந்த மக்களுக்கு புகையை உண்டாக்கி நோயை உண்டாக்குற. உன்னால ஏற்படுற அந்த வெடி புகைனால எத்தனை மக்களுக்கு நோய் வருது தெரியுமா? பொங்கலே எல்லாத்துலயும் ஆபத்து இருக்கதான் செய்யுது சரியா? என் புகைனால யாருக்கும் எதுவும் ஆகாது. அதை அளவோட பயன்படுத்தணும்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே சொல்லிட்டாங்க. அதனால ஒன்றும் நடக்கிறது இல்ல சரியா? நாட்டாயம்மா, நீங்களே சொல்லுங்க, அந்த தீபாவளி பெருசா இந்த பொங்கல் பெருசான்னு? இங்க பாரு, தீபாவளி பொங்கல் மக்களுக்கு நீங்க ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணு மாதிரி. ஒரு கண்ணை விட்டு கொடுத்துட்டு இன்னொரு கண்ணை பார்த்துக்க முடியாது சரியா? ரெண்டு விசேஷமே எங்களுக்கு தேவைதான். அது மட்டும் இல்லாம தீபாவளிய சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் புது துணியை போட்டுக்கிட்டு மக்கள் வந்து மனசார அன்பையும் பலகாரத்தையும் பரிமாறி மனசார கொண்டாடுறதுதான் தீபாவளி. பொங்கல் ஒன்றும் குறைஞ்சது கிடையாது சரியா? பல உறவுகளை பொங்கல் அன்னைக்கு ஒன்று சேர்த்து குடும்பத்தோட பொங்கல் வச்சு மனநிறைவா பொங்கலை சாப்பிட்டு சில போட்டிகள்லாம் வச்சு கொண்டாடி அவ்வளோ விசேஷமா கொண்டாடுறாங்க நம்ம கிராமங்கள்ல மக்களுங்க. அதனால வருஷத்துக்கு ஒரு தடவை வர தீபாவளியும் பொங்கலையும் ஆவலா வரவேற்று காத்துட்டு இருக்கிறது தான் நம்ம தமிழ் மக்கள். நீ பெருசா நான் பெருசா முக்கியம் இல்லை. நீங்க ரெண்டு பேருனாலதான் இந்த மக்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்குது. எல்லா உறவுகளும் ஒன்று சேருது அந்த ஒரு நாள்ல. அதனால ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. எங்களுக்கு நீங்க ரெண்டு பேருமே முக்கியம்தான். என்ன மக்களே, நான் சொல்றது உண்மைதானே? தீபாவளி பொங்கலும் நம்ம ரெண்டு கண்ணு மாதிரி. அந்த ரெண்டு விசேஷத்துக்காக நம்ம காத்து கிளப்போம். அது மட்டும் இல்லாம தீபாவளி அன்னைக்கு பலகாரத்தை பரிமாறி அன்பையும் பரிமாறுவோம். அதே மாதிரி பொங்கல் அன்னைக்கு குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்து பொங்கல் வச்சு கொண்டாடி அன்போட இருப்போம். பொங்கலும் தீபாவளிக்காக சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் காத்துட்டு இருப்போம். நாட்களை எண்ணிக்கிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாம லீவு கிடைக்குமே எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க சரியா? உங்களாலதான் மக்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமும் கிடைக்குது. ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. தீபாவளியும் முக்கியம், பொங்கலும் முக்கியம் சரியா? என் தீர்ப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் சொம்பு தூக்கி கட்டுறா வண்டிய.